ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ட்ரிப்ளஸ் டெக் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்ம நிறைய நேரங்கள்ல மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். அந்த டேட்டாவை ஈஸியா ஆர்கனைஸ் பண்றதுக்கு நமக்கு யூஸ் பண்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பைத்தான்லயே அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. லிஸ்ட் இருக்கு, டிக்ஷனரிஸ் இருக்கு, செட் இருக்கு, ஸோ டியூபிள்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பைத்தான்ல இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறது வந்து லிஸ்ட் அண்ட் லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ லிஸ்ட் வந்து நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாவை நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு வந்து நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து லிஸ்ட் மூலியமா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள் டேட்டாவை ஒரே வேரியபிளுக்கு நம்மளால லிஸ்ட் மூலியமா அசைன் பண்ண முடியும். ஸோ லிஸ்ட்னால இந்த டேட்டா டைப் தான் ஹோல்ட் பண்ண முடியும், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிங் தான் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. ஸோ இட் கேன் ஹோல்ட் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஆல்சோ லைக் இட் கேன் ஹோல்ட் காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் ஆல்சோ. ஏன் லிஸ்டையே லிஸ்ட்ல நம்மளால ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு லிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி அண்ட் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா பைத்தான் வந்து அதை லிஸ்ட் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வந்து பிரிண்ட்டுக்குள்ள வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர்ஸ்க்கு. அதே மாதிரி நான் வந்து இந்த இடத்துல நான் லிஸ்ட்டையும் அதே மாதிரி செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ வெறுமனே நான் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் போட்டதுக்கே பைத்தானால அது லிஸ்ட் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ ஒரு நேம் கொடுத்துருக்குறோம், இல்லாட்டினா ஒரு இந்த மாதிரி ஒரு 2 நேம் கொடுத்துருக்க அந்த இடத்துல, அதுக்கு போக ஒரு 2 நம்பர் கொடுக்குறேன் அந்த இடத்துல, 3, 4 காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு பூலியன் தான் கொடுக்கணும், இல்லாட்டினா ஒரு ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஜஸ்ட் டபுள் கோட்ஸ், ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு நடுவில் கமா கொடுத்தா மட்டுமே போதும், நம்மளால ஒரு லிஸ்ட்டை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதோட டைப் நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். இப்போ இது லிஸ்ட்டாக தான் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு பைத்தானுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் நடுவில் மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது வந்து லிஸ்ட்டாக மாறிடும். லிஸ்ட்ல என்னென்ன பேசிக் ஆப்ரேஷன் பண்றது அப்படின்றத இங்க பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட்ல வந்து 5 பேர் இருக்கு ஆக்சுவலா. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல சக்தி அப்படின்னு ஒரு நேம் இருக்கு. செகண்ட் எலிமெண்ட்ல செந்தில்னு ஒரு நேம் இருக்கு. தேர்ட் பிரதீஷ், ஃபோர்த் வந்து ஹரி, அண்ட் தென் ஃபிஃப்த் வந்து விக்கி. ஸோ பைத்தான் வந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றப்ப எப்படி கவுண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி 0th பொசிஷன்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணும். ஸோ சக்திங்கிறது 0th பொசிஷன்ல இருக்கு. செந்தில்ன்றது ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும், பிரதீஷ் செகண்ட் பொசிஷன்ல, ஹரி தேர்ட் பொசிஷன், அண்ட் விக்கி வந்து ஃபோர்த் பொசிஷன்ல இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ ஒரு ஃப்ரெண்ட் அப்படியே நான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வேரியபிள அப்படியே பிரிண்ட் பண்ணனா எனக்கு எந்த மாதிரி அவுட்புட் வரும்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இது வந்து என்டையர்லி அந்த லிஸ்டோட அவுட்புட் எனக்கு அப்படியே இந்த லிஸ்ட்ல என்ன இருக்கோ அது வந்து அப்படியே எனக்கு அவுட்புட்டா இந்த இடத்துல வந்திருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஒரு எலிமெண்ட்டை மட்டும் நான் ஆட் பண்ணணும். இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள 0 அப்படின்னு சொல்லி போடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இண்டெக்ஸ் 0ல எந்த எலிமெண்ட் இருக்கு. ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் 0ல என்ன இருக்கு, சக்தி அப்படின்றது எலிமெண்ட் இருக்குது. ஸோ வந்து சக்தி மட்டும் என்னால தனியா அந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. ஸோ -1 அடுத்தாப்புல. ஸோ -1னா நெகட்டிவ் இண்டெக்ஸ். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்லயும் பார்த்தோம். நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னா லாஸ்ட்ல இருந்து வர்ற எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நெகட்டிவ் இண்டெக்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல -1 அப்படிங்கிறது விக்கியை குறிக்குது. -2 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா ஹரியை குறிக்கும். -3 அப்படின்னு சொல்லி போடுறப்ப பிரதீஷை குறிக்கும். ஸோ நம்ம ரன் பண்ணி பார்த்தலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0ல வந்து இந்த சக்தி இருக்கு, -1ல விக்கி இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிரதீஷை நான் பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபார்வர்ட் இண்டெக்ஸ்ல நான் போடுறப்ப இது சக்திங்கிறது 0, செகண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து செந்தில், செகண்ட் எலிமெண்ட் வந்து பிரதீஷ். ஸோ 0க்கு பதிலா நான் செகண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த இடத்துல பிரதீஷ் வரும் இல்லையா. ஸோ இப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸ் வழியா வருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்கிங்கிறது -1, ஹரிங்கிறது -2, பிரதீஷ்ங்கிறது -3. ஸோ இந்த இடத்துல பிரதீஷ்க்கு வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக -3 கொடுத்துருக்கேன். ரெண்டுமே சேம் வேல்யூ தான் எனக்கு பிரிண்ட் பண்ண போகுது. செக் பண்ணி பார்த்துடலாம். இங்க வந்து செகண்ட் இருக்கிற இடத்துல பிரதீஷ் வந்திருக்கு, -3 இருக்கிற இடத்துலயும் என்ன இருக்கு, பிரதீஷ் தான் இருக்குது. ஸோ இண்டெக்ஸிங் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்ட்ரிங்ல பார்த்த 2, 3 ஆப்ரேஷன்ஸ் நம்ம இங்க பார்த்துடலாம். ஸோ ரேஞ்ச் எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறப்ப அந்த மாதிரி 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இங்கேயும் அதே தான். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா செந்தில் அப்படின்ற எலிமெண்ட் இருக்குது. ஸோ இதை கமெண்ட் பண்ணிடலாம் மற்ற ரெண்டையும். ஓகே. ஸோ இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றது, செந்தில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு கடைசி வரைக்கும். இந்த இடத்துல எண்ட் வேல்யூ குடுக்கல.
அதனால கடைசி வரைக்கும் எல்லா எலிமெண்ட்ஸையும் எனக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். 2வது எக்ஸாம்பிள் பாருங்க. இது 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 4 வரைக்கும் பிரிண்ட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்படி குடுக்கும்போது 4த் பொசிஷன்ல இருக்கிற எலிமெண்ட் இன்க்ளூட் ஆகாது. ஸோ 2ல இருக்கிறது இன்க்ளூட் ஆகும். 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 4 வரைக்கும் அப்படின்ற மாரி எனக்கு இந்த எக்ஸாம்பிள் வந்து சொல்லுது. ஸோ இப்ப ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 1ல இருந்து எல்லாமே அப்படின்னு சொல்றப்ப செந்தில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு விக்கி வரைக்கும் எல்லாமே இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருச்சு. அதே மாரி 2 to 4 அப்படின்னு நான் சொல்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா 0, 1 அண்ட் 2 பிரதீஷ்ல ஸ்டார்ட் பண்ணி 4ங்கிறது வந்து விக்கில முடியணும் ஆக்சுவலா. ஸோ ஆனா விக்கி வந்து 4த் எலிமெண்ட்ங்கிறனால இன்க்ளூட் ஆகாது. ஸோ பிரதீஷ் அண்ட் ஹரி மட்டும் எனக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வருது. ஸோ இண்டெக்ஸிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எலிமெண்ட் எப்படி மாடிஃபை பண்றது? ஸோ இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் 0த் பொசிஷன்ல சக்தி இருக்கு, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல செந்தில் இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல உள்ள எலிமெண்ட்டை நான் ஆனந்த் அப்படின்னு சொல்லி மாத்தணும் அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா செந்தில குறிக்குது இல்லையா? ஸோ செந்தில் தூக்கிட்டு நான் வந்து ஆனந்த் போட்டேன் அப்படின்னா இட் வில் ரீப்ளேஸ் இந்த செந்தில்ன்ற வேல்யூவை தூக்கிட்டு அந்த பிளேஸ்ல ஆனந்த உட்கார வச்சிடும். இதுதான் வந்து ஃபைன் ஒரு ஒரு லிஸ்டோட டேட்டாவை நான் ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டேன். அதை வந்து எப்படி மாடிஃபை பண்றது அப்படின்றத வந்து இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ எத்தனை வாட்டி அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் எனக்கு வந்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ல 1ல வந்து எப்பவுமே ஆனந்துங்கிறதா இதுக்கு மேல இருக்க போகுது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் செந்திலா இருக்கும். அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செந்தில் இருக்கு. நான் சேஞ்ச் பண்ண உடனே அது ஆனந்தம் மாறிடுச்சு. லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இப்போ செந்தில் கிடையாது, ஆனந்த் இருக்கு. ஓகே. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தாப்புல லிஸ்ட்ல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும்? இது வந்து லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்றது எப்படி, மாடிஃபை பண்றது எப்படின்றத பார்த்தோம். இப்போ லிஸ்ட் மேல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். So again, for example, I am taking two lists. One is list of friends and second is list of numbers. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் லிஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப் கிடையாது. நீங்க என்ன டேட்டா டைப் பண்ணாலும் லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்து மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்ம எலிமெண்ட்ஸா ஸ்டோர் பண்ணியிருக்கோம். செகண்ட் லிஸ்ட்ல நம்பர்ஸ் வந்து நம்ம எலிமெண்ட்ஸா ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அப்படியே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லிஸ்ட் லக்கி நம்பர்ஸ் ரெண்டையும் தனித்தனியா இங்க வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டை குறிக்குது. அதாவது லக்கி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் செகண்ட் லிஸ்ட் வந்து லக்கி நம்பர்ஸ். இரண்டையும் தனித்தனிமையா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் என்ன அப்படின்னா அப்பெண்ட். ஸோ அப்பெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நான் அப்பெண்ட்குள்ள என்ன ஆர்குமெண்ட் கொடுக்குறனோ இதுல நான் வந்து ஸ்ட்ரிங் தான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேனே தவிர இதுல ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன வேணா கொடுக்கலாம். ஸோ கொடுத்தா இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா எலிமெண்டோட கடைசி பொசிஷன்ல இதை வந்து ஆட் பண்ணும். ஸோ ஹரிக்கு அப்புறம் ஜெரின் வந்து ஆட் ஆகும். இந்த வேற எங்க பொசிஷன்லுமே இது ஆட் ஆகாது. ஸோ இதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதை ரன் பண்ண அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல ஹரிக்கு அப்புறம் ஜெரின் வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு அப்புறம் நான் இன்னொரு எலிமெண்ட் ஆட் பண்றேன் அப்படின்னா அது அந்த ஜெரினுக்கு அப்புறம் ஆட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஜெரின் வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் விவேக் ஆட் பண்றேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆயிரும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப ஜெரின் வந்து கடைசி எலிமெண்டா இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப ஆல்ரெடி ஜெரின் தான் லாஸ்ட் எலிமெண்ட் இல்லையா? ஸோ ஜெரின்க்கு அப்புறம் விவேக் வந்து எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகி ஸ்டோர் ஆகி இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்றப்ப விவேக் லாஸ்ட் எலிமெண்டா எனக்கு வருது. ஸோ அப்பன் ஃபங்க்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தப்பல இன்சர்ட் பொசிஷன். ஸோ எல்லா டைமும் நான் என்னால் எப்பவுமே லாஸ்ட்ல தான் என்னால் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் இல்லையா? ஸோ எந்த பொசிஷன்ல வேணாலும் நம்மளால ஒரு எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் இன்சர்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன், லிஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல விவேக் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? செந்தில் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. அப்போ இந்த செந்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பொசிஷன் தள்ளி போய் செகண்ட் பொசிஷனா மாறிடும். விவேக்ங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷனை கேட்ச் பண்ணிடும். ஸோ அப்போ பிரதீஷ், ஹரி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பொசிஷன் வந்து தள்ளி போயிடும். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல 0th பொசிஷன்ல சக்தி இருக்கு. இட்ஸ் அன்அஃபெக்டட். விவேக் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இன்சர்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் உள்ள செந்தில், பிரதீஷ், ஹரி எல்லாம் ஒவ்வொரு பொசிஷன் தள்ளி போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்சர்ட் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எலிமெண்ட்டை லிஸ்ட்ல இருந்து எப்படி ரிமூவ் பண்றது? அதுக்கு தான் வந்து ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். எந்த எலிமெண்ட் இருக்குதோ அந்த எலிமெண்ட் அப்படியே நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல விவேக்ங்கிற நேம் இல்ல. விவேக் நேம் இருந்தா தான் ரிமூவ் ஆகும். இல்ல அப்படின்னு சொன்னா எரர் தான் த்ரோ பண்ணும். நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ லிஸ்ட் எலிமெண்ட் விவேக் இல்ல அப்படின்னு சொல்லி வருது. எக்ஸ் இஸ் நாட் இன் லிஸ்ட் ஆக்சுவலா. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்றோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்? விவேக்கை இன்சர்ட் பண்ணிட்டோம். விவேக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் விவேக்கை ரிமூவ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா பொசிஷன் 1ல விவேக் இருந்துச்சு. அதை ரிமூவ் பண்ணி
இப்போ ரிமூவ் பண்ணா என்ன ஆகும்? ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும் இல்லையா? அந்த வேக்கன்ட் ஸ்பேஸ்ல ஒவ்வொரு எலிமெண்ட் தன்னால பின்னாடி போயிடும். ஸோ ரிமூவ் ஃபங்ஷனும், இன்சர்ட் ஃபங்ஷனும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்தாப்புல நம்ம பார்க்க போறது எக்ஸ்டெண்ட் ஃபங்ஷன். எக்ஸ்டெண்ட் ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த லிஸ்ட்ல எந்த லிஸ்ட்ட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோமோ, அந்த எலிமெண்ட்ஸ் அப்படியே இந்த லிஸ்ட் கூட சேர்ந்து ஒரே லிஸ்ட்டா மாறிடும் ஆக்சுவலா. ஸோ அதுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த லிஸ்ட்டுக்கும் இது 2க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இது 2ம் தனித்தனி லிஸ்ட்டா தான் இருக்கு. அதுல எதுவுமே மெர்ஜ் ஆகல. ஜஸ்ட் வந்து ஒரு அ அ பிரிண்ட் பண்ணி மட்டும் தான் பார்த்திருக்கிறோம். ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, எக்ஸ்டெண்ட் பண்றோம் நம்ம. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரிண்ட் பண்றதுக்கும், எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இப்ப பார்க்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இது தனி லிஸ்ட்டா இருக்கு. இது தனி லிஸ்ட்டா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த லைன் நம்பர் 33 எக்ஸ்டெண்ட் நடக்குது. இது நடந்ததுக்கு அப்புறம் நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப வந்து இந்த நடுவுல அந்த பிராக்கெட் இல்ல பாருங்க. ஸோ இப்ப வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணி இதுவரைக்கும் ஒரே லிஸ்ட் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஒரே லிஸ்ட்டா மாத்தணும் அப்டின்னா, நம்ம எக்ஸ்டெண்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாப் ஃபங்ஷன். ஸோ பாப்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு எலிமெண்ட்ட ரிமூவ் பண்றதுக்கு பாப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் ஆல்ரெடி ரிமூவ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாப் வந்து எப்படி அப்பெண்ட் வந்து எப்படி லாஸ்ட்ல எலிமெண்ட்ட ஆட் பண்ணுமோ, பாப்ங்கிறது லாஸ்ட் எலிமெண்ட்ட தான் நான் ரிமூவ் பண்ணணும். எந்த ஆர்குமென்ட்டும் குடுக்காத பட்சத்துல. ஸோ இந்த இடத்துல நீங்க கெஸ் பண்ண மாரி ஹரி தான் வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஆகப்போது. செக் பண்ணிடலாம். ஸோ இப்ப இந்த இடத்துல ஹரி மட்டும் இல்ல இல்லையா? ஸோ இந்த இதெல்லாம் பிரிண்ட் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அட் இத நான் கீழ கொண்டு வந்துர்றேன். கீழ எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ இத வந்து நம்ம ரிமூவ் பண்றப்ப, லாஸ்ட் எலிமெண்ட் ஹரி தான் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இது எப்பவுமே லாஸ்ட் எலிமெண்ட்ட தான் ரிமூவ் பண்ண முடியுமா அப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல. நம்ம எந்த பொசிஷன் ல உள்ள எலிமெண்ட்ட ரிமூவ் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அந்த பொசிஷன் ஆர்குமென்ட்டா குடுத்தோம்னா, அந்த பொசிஷன ரிமூவ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு சக்திய ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, சக்தி எந்த பொசிஷன்ல இருக்கு? 0 அப்படின்ற பொசிஷன்ல இருக்கு. ஸோ 0 குடுத்தேன் அப்படின்னா, பாப் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லும்போது, இந்த சக்தி அப்படின்ற எலிமெண்ட்ட ரிமூவ் பண்ணி எனக்கு மிச்ச எலிமெண்ட்ட எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். இப்ப இந்த இடத்துல சக்தி இல்ல. செந்தில், பிரதீஷ் அண்ட் ஹரி மட்டும் தான் இருக்கு. ஸோ பாப்போட யூசேஜ் வந்து நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே. ஸோ அடுத்தாப்புல ஒரு எலிமெண்ட் எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். இப்போ செந்தில் வந்து 0 அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு இல்லையா? ஸோ இத வந்து நம்ம வந்து ரன் பண்றப்ப எனக்கு 1 அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்ல வருது. ஸோ இப்ப எனக்கு பிரதீஷ் நான் இந்த இடத்துல குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, இது வந்து 2ண்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ வந்து 0, 1 அண்ட் 2. 2 வந்து எனக்கு அவுட்புட்டா வரணும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லிஸ்ட் சிம்பிள், ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். அகைன் கவுண்ட் அகைன் இது வந்து எத்தன வாட்டி சக்தி இந்த லிஸ்ட்ல இருக்கு அப்படின்றது தான் அந்த கவுண்ட் வேரியபிள் வந்து எனக்கு அவுட்புட்டா குடுக்க போகுது. ஸோ இதோட டிஃபால்ட் நம்ம வந்து ஒரு வேல்யூ தான் குடுத்துருக்கோம் சக்தி யூனியன். ஸோ வந்து 1 தான் இருக்கு. ஸோ இன்னொரு வாட்டி நான் வந்து சக்தி அப்படின்னு சொல்லி குடுக்குறேன்னு வைங்க. ஸோ இப்ப நான் இத ரன் பண்றப்ப இதோட கவுண்ட் வந்து என்னன்னா 2. ஸோ அதனால எனக்கு கவுண்ட் வந்து 2 அப்படின்றது எனக்கு அவுட்புட்டா வந்திருக்கு. ஸோ இதுலருந்து இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணணும். லிஸ்ட் அலோவ்ஸ் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் எத்தன வாட்டி வேணா இருக்கலாம். அத வந்து கவுண்ட்டும் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஃபங்ஷனும் குடுத்துருக்காங்க சின்னதா. ஸோ லிஸ்ட் அலோவ்ஸ் டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தாப்புல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லக்கி நம்பர சார்ட் பண்ண போறோம். சார்ட்டிங்னா என்னன்னா, அசெண்டிங் ஆர்டராவோ, டிசெண்டிங் ஆர்டராவோ மாத்துறதுக்கு நம்ம சார்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி இந்த லிஸ்ட்ல உள்ள எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சார்ட்டடா தான் இருக்கு அசெண்டிங் ஆர்டர் படி. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, புதுசா ஒரு 2 வேரியபிள் இதுல இன்க்ளூட் பண்ண போறோம். ஸோ வேல்யூ வந்து இன்க்ளூட் பண்றோம். 32 அண்ட் 34 இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இத நோட் பண்ணீங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்டர்ல சார்ட் ஆகி இல்ல. ஸோ இப்போ இந்த ஃபங்ஷன் நான் குடுக்குறனால, இது வந்து அசெண்டிங் ஆர்டருக்கு சார்ட் ஆகும். ஸோ அசெண்டிங் ஆர்டர் சார்ட் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்கு நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இத செக் பண்ணி பார்த்தோம் அப்டின்னா, இது வந்து அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆயிருச்சு. அப்ப எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்றதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ட்குள்ள ரிவர்ஸ் ஈக்குவல் டூ ட்ரூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமென்ட் குடுத்தீங்க அப்படின்னா, இது என்ன ஆயிடும் அப்படின்னா, இது சார்ட் பண்ணி அத ரிவர்ஸ் ஆர்டர்ல போடுறனால, இது டிசெண்டிங் ஆர்டர்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்பர்ஸ்ல மட்டும் தான் வொர்க் ஆகுமா? அப்போ வந்து இதுல வொர்க் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுலயும் வொர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து ஃபிரெண்ட்ஸ் லிஸ்ட்டையும் சார்ட் பண்ணலாம். இப்ப சார்ட் பண்றப்ப என்ன ஆகும்னா, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வரும். இந்த அ ஃபிரெண்ட்ஸ்ங்கிற லிஸ்ட். இப்போ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ரிவர்ஸ் லிஸ்ட் நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கிறோம். இத எது நம்ம ரிவர்ஸ் ஈக்குவல் டூ ட்ரூ குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல சார்ட் ஆகும். இது நம்பர்ஸ் லிஸ்ட் குடுக்குறப்ப அது வந்து நியூமெரிக்கல் படி அதாவது ஒரு அம் அ அசெண்டிங் ஆர்டர்லயோ, டிசெண்டிங் ஆர்டர்லயோ நம்ம வந்து சார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தாப்ல இது இன்ட்ரஸ்டிங்கான ஃபங்ஷன் ரிவர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ரிவர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
இது வந்து சார்ட் பண்ண போறது கிடையாது. ஆனா எலிமெண்ட்ட ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட்ட லாஸ்ட் இருக்கிற எலிமெண்ட்ட அப்படியே உல்டாவா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து குடுக்கும். ஸோ இதான் வந்து ஒரு ரிவர்ஸோட ஃபங்ஷனாலிட்டி. எப்படி ஒர்க் ஆகுதுன்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல 11, 9, 7, 5, 4, 2, 34, 32 வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு உங்களுக்கு. ஸோ இதுதான் ரிவர்ஸோட ஃபங்ஷன். ஸோ சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு காப்பி ஒரு லிஸ்ட்ல இன்னொரு ஃபங்ஷன எப்படி இன்னொரு லிஸ்ட் எப்படி இன்னொரு காப்பி பண்றது? ஸோ ஃபிரெண்ட்ஸ்ங்கிற லிஸ்ட் இருக்கு. இதோட காப்பிய நான் எதுல ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா, friends2 அப்படின்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். இது முடிஞ்சது. இந்த காப்பி ஆப்பரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் friends2ல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபிரெண்ட்ஸ்ல என்னலாம் இருந்துச்சோ அதெல்லாம் friends2ல இருக்கும். ஸோ இப்ப நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ friends2ல எல்லாமே இருக்கு. ஸோ இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, அந்த ஃபிரெண்ட்ஸ கிளியர் பண்ண போறேன். ஸோ கிளியர் ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிரும். எல்லா எலிமெண்ட்ஸையும் ரிமூவ் பண்ணிரும். ஸோ கிளியர் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ நம்ம ரன் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஃபிரெண்ட்ஸ வந்து நான் செக் பண்ணி பார்க்கிறப்ப என்ன இருக்கு அப்படின்னா, இதுல ஒரு எம்ப்டி லிஸ்ட் இருக்கு. ஆனா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பேக்கப்க்கு friends2 அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணோம். அந்த லிஸ்ட்ல ஃபிரெண்ட்ஸ்ல என்னலாம் இருந்துச்சோ அதெல்லாம் அங்க இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த லிஸ்ட்ட இப்ப நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். friends2 அப்படின்ற ஒரு பேக்கப் லிஸ்ட்ட நம்ம வந்து இப்ப அதுல பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு த சேனல். இட் வில் என்கரேஜ் மீ டு புட் மோர் வீடியோஸ் லைக் திஸ். எனி ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.